தொட்டி கருவாடுன்னா என்னம்மா? தொட்டிலன்னா தொட்டி கருவாடுல இந்த ஒரு மீன் மட்டும் தான் போடுவீங்களோ? இல்ல சூட பாறை அங்க கிடக்குல. இந்த தொட்டி கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. அது என்ன கருவாடுன்னு பார்ப்போம். அது வந்து கேரளாவுக்கு போகிற கருவாடா. அது வந்து தொட்டியில் போட்டு பதப்படுத்தி அந்த மாதிரி சூப்பர். இது பார்த்தீங்கன்னா இது வந்து தொட்டி கருவாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெயிலில் காய போடுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உப்பு. மீனை கொண்டு வந்து அப்படியே உப்பில் போட்டுடுறாங்க பாருங்கள். இப்போ தொட்டி கருவாடு பார்த்தோம். இது சம்மந்தமாக கூடுதல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ தொட்டி கருவாடுன்னா என்னம்மா? தொட்டிலன்னா இதை நான் நேற்று வரும். சரி. நேற்று வந்தால் உப்பு அடித்து வச்சிருந்து இன்னைக்கு அள்ளி போடுவோம். மக்கியா நாள் சரி அள்ளி போட்டு அதை ஓலைப்பொட்டியில் கொட்டி காய போட்டு ஓலைப்பொட்டியில் கொட்டி சூடையாக புறக்கி ஓலைப்பொட்டியில் கொட்டி அது கவுரு போட்டு நல்லா அந்த மாதிரி ஓலைப்பொட்டியில் கொட்டி கவுரு போட்டு நல்லா கட்டி எடைய போட்டு கேரளாவுக்கு கொடுத்து. இது ஃபுல்லாக கேரளாவுக்கு தான் போகும். ஆமாம். இப்போ வந்து மீனை காய வச்சுக்கிறீங்களா கருவாடை காய வச்சுக்கிறீங்க? மீனை காய வச்சுட்டீங்க. இதில் உப்புல போட்டு இதுக்கு அப்புறம் இதை எடுத்து வெயிலில் வைப்பீங்க. வெயில வைப்போம். ஆனால் மற்றபடி மற்ற கருவாடுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வெயிலில் காய வச்சிருவாங்க. அதில் உப்புலாம் போட மாட்டாங்க. அதில் போட மாட்டாங்க. இது வந்து போட்டு வரது தான். இது ஏன் உப்பு போடுறதுக்கான காரணம்? இது இவங்க வந்து அங்கே வந்து இதாக சாப்பிடுவாங்க. கேரளா மக்களுக்கு இந்த தொட்டி கருவாடுல இந்த ஒரு மீன் மட்டும் தான் போடுவீங்களோ? இல்ல சூட இந்த பாறை அங்கே கிடக்குல அதை அடிப்போம். விலை உள்ள நேரத்தில் அதை இது அடிப்போம். விலை வார நேரத்துல எது அடிக்க சொல்றாங்களோ அதை அடிச்சு வைப்போம். பாறை காரை இதெல்லாம் அடிச்சு வைப்போம். எந்த இதுவும் உப்பு கருவாடு கேட்டாலும் செஞ்சு கொடுப்பீங்க? செஞ்சு கொடுப்போம். சரி சரி. நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி கருவாடு வேணுனாலும் நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கலாம். விஜயராணி அம்மா கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கருவாடு இருக்குது. இவங்க நம்பரே நான் சொல்லிடுறேன். உங்கள் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வரக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் சொல்லவா? சொல்லுங்கள். 82 70 54 14 96. ஓகே. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோம்னா கருவாடு வந்து தான் வாங்கணும். பார்சல் அனுப்ப மாட்டேங்க. வந்து தான் வாங்கணும். என்னென்ன நல்ல கடை இருக்கும் நம்ம கருவாடு? எப்போதுமே இருக்கும். எப்போதுமே லீவ் நாள்லாம் கிடையாது. லீவ் எல்லாம் கிடையாது. ஃபோன் பண்ணிட்டு வரண்டா வரலாம். வரலாம். கருவாடு சாதாரணமாக என்ன ரேஞ்சு? நெத்திலி கருவாடுலாம் எவ்வளோமா விற்கும்? நெத்திலி கருவாடெல்லாம் சீசனுக்கு தகுந்த மாதிரி. சரி. இன்னைக்கு இப்போ சாதாரணமாக நெத்திலி கருவாடு எவ்வளோ போகுது கிலோ? இன்னைக்கு நெத்திலி கருவாடு என்ன ரேட்டுக்குன்னா இன்னைக்கு வந்து பெரிய நெத்திலி 350, சின்ன நெத்திலி 200 இந்த மாதிரி அந்த மாதிரி ரேஞ்சில் போகுது. இது வந்து முன்ன பின்ன மேலே கீழே இருக்கு. ஆமாம், முன்ன பின்ன மேலே. இது எப்படி மொத்தமாக வாங்கும்போது விலை குறைப்பீங்களா? வாங்கல விலை குறைச்சி விலை குறைச்சிடுவீங்க. 1 கிலோ 2 கிலோனாலும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். மொத்தமாக ஒரு 10 கிலோ 5 கிலோ இருந்தாலும் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே சூப்பர். உங்கள் நம்பர் தந்திருக்காங்க. நீங்கள் ஹோல்சேல் வியாபாரியாக இருந்தாலும் சரி, அதாவது ரீட்டைல் வியாபாரியாக இருந்தாலும் சரி, நேராக உங்களுக்கு நம்பரை ஃபோன் பண்ணுங்கள். உள்ளே ஏகப்பட்ட குடிசைகள் இருக்குது. அக்கா கடையிலையும் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து உங்கள்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நண்பர்களே, ராமநாதபுரம் மாவட்டம் சோழியக்குடி லாஞ்சேடி அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமம். இவங்க பார்த்தீங்கன்னா சின்ன மீன் கருவாடுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. கடல்லேருந்து பிடிச்சிட்டு வரக்கூடிய மீனை அந்த கரையோரங்கள்லேயே பெரிய பெரிய தார்பாயை விரித்து ரொம்பவே தரமாக இங்கே கருவாடு வந்து தயாரிப்பாங்க. நீங்கள் இந்த ஊருக்கு போனாலே பார்க்கலாம். தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் பல மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே கருவாடு வாங்கிட்டு போகிறாங்க. அதிலும் குறிப்பாக இந்த தொட்டி கருவாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கருவாடு வந்து ரொம்பவே இந்த ஊரில் ஃபேமஸுங்க. நீங்கள் கருவாடு பிரியராக இருக்கிறீங்க, கருவாடு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மீனவ கிராமத்துக்கு போயிட்டு பல வகையான கருவாடை நீங்கள் நேர்லேயே பார்த்து வாங்கலாம். ரொம்பவே தரமாகவும் அதே சமயத்தில் நியாயமான விலையிலையும் கிடைக்கும். இந்த மீனவ கிராமத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் டு சென்னை போகக்கூடிய ஈசிஆர் ரோட்டில் தொண்டிக்கு ரொம்பவே பக்கத்தில் இந்த மீனவ கிராமம் இருக்குது. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னால் இந்த பகுதியை நீங்கள் கடந்து போகும்போது இந்த கிராமத்துக்கு போயிட்டு பாருங்கள். பல வகையான கருவாடு ரொம்பவே தரமாக வாங்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.